1 கப் அளவு உளுந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு எடுத்த உளுந்த ஒரு குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு லெட்டு போட்டு 2 விசில் வச்சுக்கோங்க. இப்போ விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு உளுந்து இந்த பதத்தில் வெந்திருக்கும். நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி விடக்கூடாது. அப்போ தான் மாவு கொஞ்சம் நல்ல கன்சிஸ்டன்சியில் வரும். இந்த பதத்தில் மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது எந்த கப்பில் உளுந்து எடுத்தீங்களோ அந்த கப்லேயே 4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய், பட்டர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஓமத்தை துணுக்கி போட்டுக்கோங்க. இப்போது நல்லா மாவை பிசைஞ்சிக்கலாம். பிசைகிறதுக்கே மாவு அவ்வளோ சாஃப்டாக இருந்ததுங்க. அவ்வளோதாங்க. இப்போது எப்பயும் போல் முறுக்கு அச்சில் மாவை போட்டு முறுக்கு சுட்டுக்கலாங்க. பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் நல்ல சாஃப்டாகவும் இருந்தது. கீழே ஒரு பிளேட் வச்சு நீங்கள் உங்களுக்கு எந்த அச்சு வேணுமோ அந்த அச்சால் முறுக்கை பிழிஞ்சிக்கோங்க. இப்போது 1 பை 1 முறுக்கை பிழிஞ்சு எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ரெண்டு சைடும் ஒன்று போல் திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது போலவே நீங்கள் மீதமுள்ள மாவையும் பிழிஞ்சு எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். முறுக்கு அவ்வளோ கிறிஸ்பியாக சாஃப்டாக சூப்பராக இருந்ததுங்க. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். அவுட்புட் சூப்பராக இருந்தது. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது மீதமுள்ள மாவில் நான் முள்ளு முறுக்கு தாங்க செய்ய போகிறேன். ஏன்னா என்னோடய பாப்பாவுக்கு அந்த முள்ளு முறுக்குன்னா அவ்வளோ பிடிக்கும். அதனால தான் டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் அவளுக்கு நான் இந்த முள்ளு முறுக்கு தாங்க செஞ்சேன். உளுத்த மாவுன்றதால முறுக்கு நல்ல கன்சிஸ்டன்சியில், அதாவது நல்ல கலரில் வந்திருந்தது. பார்க்கும்போதே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டப்பாவில் ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு வச்சுட்டேன். பசங்க ஸ்கூல்லேருந்து வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாகவும் ஆச்சுங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள்.